வாக்கு திருட்டில் ஈடுபடுவோரை தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் பாதுகாப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் குற்றம் சாட்டியுள்ளார். ஆதாரமின்றி எதையும் கூறவில்லை, எதிர்க்கட்சி என்பதால் முழு ஆதாரத்துடன் தான் கூறுகிறேன் என்றார். ஒவ்வொரு தேர்தலிலும் காங்கிரஸ் வெற்றி பெறும் இடங்களில் லட்சக்கணக்கான வாக்காளர்கள் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர் என காங்கிரஸ் எம்பி ராகுல் குற்றம் சாட்டியுள்ளார். வெளிமாநில மொபைல் போன் எண்களை பயன்படுத்தி கர்நாடகாவில் உள்ள காங்கிரஸ் வாக்காளர்களை குறிவைத்து சிலர் நீக்கியுள்ளதாக லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் குற்றம் சாட்டியுள்ளார். ஓட்டுத் திருட்டு தொடர்பாக இன்று செய்தியாளர்களை சந்தித்த ராகுல் ஓட்டுத் திருட்டால் பாதிக்கப்பட்டவர்கள் என கூறி சிலரை மேடையேற்றினார். லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் கூறிய குற்றச்சாட்டுகள் தவறானவை, ஆதாரமற்றவை என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. ஆன்லைன் முறையில் வாக்காளர் பட்டியலிலிருந்து பெயர்களை நீக்க முடியாது எனவும் விளக்கம் அளித்துள்ளது. ஓட்டு திருட்டு என கூறி வரும் ராகுல் ஊடுருவல்காரர்களை பாதுகாத்து வருகிறார். அவர்களுக்கு ஓட்டுரிமை, ரேஷன் கார்டு ஆகியவற்றை வழங்க வேண்டுமா என மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா கேள்வி எழுப்பியுள்ளார். ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை சொல்வது ராகுலுக்கு பழக்கமாக விட்டதாக பாஜக எம்பி அனுராக் தாக்கூர் தெரிவித்துள்ளார். ராகுலின் விரக்தி நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. காங்கிரஸ் சுமார் 90 தேர்தல்களில் தோல்வியடைந்துள்ளது என்றார். அரசியலமைப்பு என்று எப்போதும் கூச்சலிடுகிறார் ராகுல். மக்கள் அவருக்கு ஓட்டளிக்காததற்கு நாங்கள் என்ன செய்ய முடியும்? அவரது செயல்களை இந்த தேசம் மறக்காது என பாஜக எம்பி ரவிசங்கர் பிரசாத் பதிலடி கொடுத்துள்ளார். வாக்கு திருட்டு இயந்திரத்தை வெறுமனே மேற்பார்வையிட்டுக் கொண்டிருக்கும் இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைமை ஆணையர் ஞானேஷ்குமார் பதவி விலக வேண்டும் என திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி மஹுவா மொய்த்ரா வலியுறுத்தினார். காசாவில் அரங்கேறி வரும் கொடுமைகளை வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அளவுக்கு அதிர்ந்து போயிருக்கிறேன். அங்கிருந்து வெளிவரும் ஒவ்வொரு காட்சியும் நெஞ்சை பதறச் செய்கிறது என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். காசாவில் நடக்கும் தாக்குதலை உலக நாடுகள் வேடிக்கை பார்க்க கூடாது. அங்கு அப்பாவி உயிர்கள் நசுக்கப்படும் போது அமைதி காக்க முடியாது என முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். அமித்ஷா உடனான சந்திப்பு வெளிப்படையானது. அவரை சந்தித்துவிட்டு முகத்தை மறைத்துக் கொண்டு வெளியே வர எந்த அவசியமும் இல்லை. முகத்தை துடைத்ததை திரித்து தரம் தாழ்த்தி விமர்சனம் செய்கின்றனர் என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி விளக்கம் அளித்துள்ளார். செங்கோட்டையனை கட்சியிலிருந்து நீக்குவது குறித்து தலைமைதான் முடிவு செய்யும். உட்கட்சி விவகாரத்தை வெளியே சொல்ல முடியாது என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி கூறியுள்ளார். திமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளில் 10% கூட முழுமையாக நிறைவேற்றவில்லை என பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். வெற்று விளம்பரத்துக்காக அறிவிப்புகளை வெளியிட்டு 4 ஆண்டுகளாக திமுக மக்களை ஏமாற்றியதாகவும் கூறினார். கர்ப்பிணிகள், மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்டோர் வரவேண்டாம் என்று கோரிக்கை விடுத்து முன்மாதிரியாக திகழலாமே என தவிக தலைவர் விஜய்க்கு ஹைகோர்ட் அறிவுரை வழங்கியது. மேலும் தலைவராக இருக்கும் நீங்கள்தான் கூட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தி உள்ளது. விஜய் பிரச்சாரத்துக்கு பாரபட்சமின்றி அனுமதி வழங்க கோரி தவிக தொடர்ந்த வழக்கில் பொது சொத்துக்கு சேதம் ஏற்பட்டால் இழப்பீடு வசூலிக்க குறிப்பிட்ட தொகையை கட்சிகளிடம் டெபாசிட் செய்ய அனைத்து கட்சிகளுக்கும் பொருந்தும் வகையில் விதிமுறைகளை வகுக்க காவல்துறைக்கு சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. விஜய் மற்றவர்களுக்கு தான் தலைவர், என்றைக்கும் எனக்கு தம்பிதான். விஜயை அரசியலில் சீர்படுத்தும் பொறுப்பு எனக்கு இருக்கிறது என நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்தார். திமுகவிடம் தற்பொழுது பதட்டம் தெரிகிறது. 2026ஆம் ஆண்டு அவர்களை ஆட்சியில் தொடரவிட மாட்டோம் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார். தமிழகத்தில் காலாவதியான தலைவர்கள் ஒப்பாரி வைத்தாலும் பழனிசாமியின் லட்சிய பயணத்தை ஒருபோதும் திசை திருப்ப முடியாது என சட்டசபை எதிர்க்கட்சி துணைத் தலைவர் உதயகுமார் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் பரவலாக சில இடங்களில் பட்டியல் இனத்தவர்களுக்கு கோயில்களில் வழிபாட்டு உரிமை மறுக்கப்பட்டு வருகிறது. வழிபாட்டு உரிமைகளில் சாதி வேறுபாடு காட்டுவது நியாயமற்றதாகும் என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்தார். எடப்பாடி பழனிசாமி சொல்வது ஒன்று செய்வது ஒன்றுமாய் மாறிவிட்டார். அதிமுக அமித்ஷாவின் அடிமையாகிவிட்டதாக அமைச்சர் சேகர்பாபு விமர்சித்தார். திமுக கூட்டணியில் சேர்ந்து விட்டேன் என சிலர் எங்கள் மீது விமர்சனங்கள் வைக்கிறார்கள். நீதி கட்சியிலிருந்து வந்தது திமுக. அதேபோல மக்கள் நீதி மய்யம் கட்சி பெயரிலும் நீதி உள்ளதாக எம்பி கமல்ஹாசன் விளக்கம் அளித்துள்ளார். நாட்டை இடது வலது என பிரிப்பதை அனுமதிக்கக்கூடாது என நிர்வாகிகளிடம் கமல்ஹாசன் அறிவுறுத்தினார். அடக்குமுறைகளால் மக்கள் அதிருப்தியின் உச்சத்தில் உள்ளனர். காஷ்மீரில் அமைதியை நிலைநாட்ட வேண்டுமென்ற அக்கறை மத்திய அரசுக்கு சிறிதும் இல்லை என காஷ்மீர் முன்னாள் முதல்வர் மெஹபூபா முஃப்தி குற்றம் சாட்டியுள்ளார். ஒரு நாட்டின் மீதான எந்த ஒரு தாக்குதலும் இரு நாடுகளுக்கும் எதிரான தாக்குதலாக கருதும் ஒப்பந்தம் பாகிஸ்தான், சவுதி இடையே கையெழுத்தானதை ஆய்வு செய்து வருவதாக இந்திய வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. தேசிய நலன்களை பாதுகாப்பதற்கும் அதை உறுதி செய்வதற்கும் அரசு உறுதி பூண்டுள்ளதாகவும் கூறியுள்ளது.
தாய்லாந்து கம்போடியா மோதலில் தாய்லாந்து கண்ணீர் புகை குண்டுகளையும் ரப்பர் புல்லட்டுகளை வீசி தாக்குதல் நடத்தியதில் கம்போடியாவைச் சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் புத்த மத துறவிகள் 29 பேர் காயமடைந்துள்ளனர். ஆப்கானிஸ்தானில் லஷ்கர் இ தொய்பா, ஜெய்ஷ் இ முகமது ஆகிய பயங்கரவாத அமைப்புகள் ஆதிக்கம் செலுத்த அனுமதிக்கக்கூடாது என ஐநாவில் உலக நாடுகளுக்கு இந்தியா வலியுறுத்தியுள்ளது. போதைப் பொருட்கள் கடத்தும் மற்றும் பயன்படுத்தும் நாடுகளின் பட்டியலில் பாகிஸ்தான், சீன நாடுகளுடன் இந்தியாவையும் அமெரிக்கா சேர்த்துள்ளது. முதல்வர் ஸ்டாலின் முன்மொழிந்த தமிழகத்தை தலைகுனிய விடமாட்டேன் என்ற தீர்மான விளக்க கூட்டங்கள் தமிழகம் முழுதும் செப்டம்பர் 20, 21 தேதிகளில் நடைபெறும் என திமுக தலைமை தெரிவித்துள்ளது. வீண் செலவுக்கும் வெற்று விளம்பரத்துக்கும் பணத்தை வாரி இறைக்கும் திமுக அரசு மழலைகளோட ஊட்டச்சத்தை உறுதி செய்யும் சத்துணவு ஊழியர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்க மட்டும் கசக்குதா என தமிழக பாரதிய ஜனதா தலைவர் நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். காந்தி பெயரை திருடியவர்கள் ஓட்டு திருட்டு என்கிறார்கள் என எதிர்க்கட்சித் தலைவர் ராகுலை தமிழக பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் தமிழிசை கடுமையாக விமர்சித்தார். பீகார் போல தமிழகத்திலும் வாக்காளர் பட்டியலை திருத்தணும் என்றார். விடுதலை போராட்ட வீரர்களுக்கான ஓய்வூதியத்தை 22,000 ரூபாயாக உயர்த்தி தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. மேலும் அவர்களின் வாரிசுதாரர்களுக்கான ஓய்வூதியத்தை 12,000ஆகவும் மன்னர்களின் வழித்தோன்றல்களுக்கான ஓய்வூதியம் 11,000ஆகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. பாஜ அதிமுக கூட்டணி தேர்தலை மிகப்பெரிய பலத்தோடு சந்தித்து வெற்றி பெறுவார்கள். நான் பாஜவில் மகிழ்ச்சியோடுதான் இருக்கிறேன் என விஜயதாரணி தெரிவித்தார். பழனிசாமி, சசிகலா, OPS மற்றும் தினகரனை சந்திக்க முடியாமல் திணறுகிறார். அவர்களது பிரச்சனையை அரசியல் ரீதியாக மட்டுமே கையாள வேண்டுமென புதிய தமிழகம் கட்சி நிறுவன தலைவர் கிருஷ்ணசாமி தெரிவித்தார். விஜயை விமர்சிப்பதால் திமுகவிடம் நான் பெட்டி வாங்கிவிட்டது போல் பேசுகின்றனர். தேர்தலில் திமுக தனித்து நின்று போட்டியிட வேண்டும், ஓட்டுக்கு பணம் கொடுக்க கூடாது என நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்தார். மக்கள் நீதி மய்யம் சார்பில் தமிழ்நாடு, புதுச்சேரி சட்டசபை தேர்தலுக்கான ஆலோசனைக் கூட்டம் இன்று முதல் 21 தேதி வரை 4 நாட்கள் சென்னையில் நடைபெறுகிறது. இன்று சென்னை, காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகிகளுடன் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் ஆலோசனை நடத்துகிறார். சென்னையில் அரை மணி நேரத்தில் 20 சென்டிமீட்டர் மழை பெய்தாலும் அதனை எதிர்கொள்வதற்காக மின் மோட்டார் டிராக்டர்கள் தயாராக இருப்பதாக அமைச்சர் KN நேரு கூறினார். அதிமுகவில் இருந்து 2011ஆம் ஆண்டு நீக்கப்பட்டவர் டிடிவி தினகரன். ஜெயலலிதாவின் மறைவிற்கு பிறகுதான் அவர் சென்னைக்கு வந்தார். திடீரென அவர் தனது நிலைப்பாட்டை மாற்றிக் கொண்டுள்ளார் என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி விமர்சித்துள்ளார். அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டவர்களை கட்சியில் மீண்டும் சேர்க்க எடப்பாடி பழனிசாமி மறுப்பு தெரிவித்துள்ளார். OPS, சசிகலா, தினகரனை NDA கூட்டணியில் சேர்க்க மத்திய அமைச்சர் அமித்ஷாவிடம் EPS சம்மதம் தெரிவித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரியில் குடிநீரில் கழிவுநீர் கலந்தது குறித்து அவையில் விவாதிக்க கோரி திமுக, காங்கிரஸ் MLAக்கள் சபாநாயகரை சூழ்ந்து கோஷமிட்டனர். சபாநாயகர் செல்வம் அறிவுறுத்தியும் கேட்காத நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா உள்ளிட்டோர் குண்டுகட்டாக வெளியேற்றப்பட்டனர். அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணி வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைத்தால் ஆட்சியில் பங்கு கோரப்படும் என்று தமிழக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் KS அழகிரி தெரிவித்தார். புதுச்சேரி சட்டசபையின் 6வது கூட்டத்தொடரின் 2வது பகுதி இன்று காலை 9:30 மணிக்கு கூடியது. சபையை சபாநாயகர் செல்வம் திருக்குறள் வாசித்து தொடங்கி வைத்தார். திமுக கவுன்சிலரும் இளைஞரணி நிர்வாகியுமான சுரேஷ்குமார் சாராயம் காய்ச்சி விற்பனை செய்ததற்காக கைதாகியுள்ளார். இந்நிலையில் சாராயம் விற்பதுதான் திமுகவின் இளைஞரணி கோட்பாடா என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் ஓநாய் தாக்குதலால் சிறுமியர் 2 பலியாகினர். 9 பேர் காயமடைந்துள்ளனர். இந்த சம்பவங்கள் காரணமாக கிராம மக்கள் மத்தியில் பீதி ஏற்பட்டுள்ளது. இந்தியாவில் இருந்து ஏற்றுமதியாகும் தேயிலையின் அளவு அதிகரித்துள்ளதாக இந்திய தேயிலை வாரியம் அறிவித்துள்ளது. நடப்பாண்டின் முதல் 6 மாதங்களில் 12.5 கோடி கிலோ தேயிலை ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது. இது முந்தைய நிதியாண்டை காட்டிலும் 2.85% வரை உயர்ந்துள்ளதாக தெரிவித்துள்ளது. விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும் ககன்யான் திட்டத்தில் 85% சோதனைகள் நிறைவு பெற்றுள்ளதாக இஸ்ரோ தலைவர் நாராயணன் கூறினார். வரும் டிசம்பர் மாதம் விண்வெளிக்கு ஆளில்லாத ராக்கெட் அனுப்ப திட்டமிடப்பட்டு அதில் வயோமித்ரா என்ற இயந்திர மனிதனை அனுப்ப இருப்பதாக தெரிவித்தார். நேபாள வன்முறையில் இறந்தவர்களுக்கு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் அமைதியை மீட்டெடுக்க இந்தியா துணை நிற்கும் என அந்நாட்டின் இடைக்கால பிரதமர் சுசிலா கார்கியுடன் பேசிய பிரதமர் மோடி உறுதியளித்துள்ளார்.
பிரதமர் மோடியின் பிறந்தநாளை முன்னிட்டு மாணவர்களுக்கு உத்வேகம் அளிக்கும் முயற்சியாக மோடியின் பால்ய காலத்தை மையமாக கொண்டு உருவான சலோ ஜீத்தே ஹைன் என்ற திரைப்படத்தை சிபிஎஸ்இ, கேந்திர வித்யாலயா மற்றும் நவோதயா பள்ளிகளில் அக்டோபர் 2 வரை திரையிட மத்திய கல்வி அமைச்சகம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. உத்தரகாண்டில் நிலச்சரிவால் சேதமடைந்த இடங்களை பாஜக எம்பி அனில் பலூனி நேரில் சென்று பார்வையிட்டார். அப்போது திடீரென அந்த இடத்தில் மீண்டும் பயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டதால் எம்பி மற்றும் அதிகாரிகள் அதிர்ச்சியடைந்தனர். இன கலவரத்தால் பாதிக்கப்பட்ட மணிப்பூரில் அமைதியை ஏற்படுத்தும் முயற்சியில் பாதுகாப்பு படையினர் ஈடுபட்டுள்ளனர். அப்போது தௌபல், பிஷ்ணுபூர் மற்றும் இம்பால் மாவட்டங்களில் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த 11 பயங்கரவாதிகள் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடம் இருந்த துப்பாக்கிகள், சிம் கார்டுகள் மற்றும் ஒரு ஜீப் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டன. இந்தியா, பாகிஸ்தான் இடையேயான மோதலை நிறுத்தியதால் 3ஆம் தரப்புக்கு பங்கு இல்லை என்பதை தற்போது பாகிஸ்தானும் ஒப்புக்கொண்டுள்ளது. எதிர்காலத்தில் ஏதேனும் தீவிரவாத தாக்குதல் நடந்தால் ஆபரேஷன் சிந்தூர் மீண்டும் தொடங்கும். இதில் சமரசத்திற்கு இடமில்லை என மத்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் எச்சரித்துள்ளார். கடந்த ஆண்டின் இதே காலகட்டத்துடன் ஒப்பிடும்போது இந்த ஆண்டு இந்தியாவின் ஏற்றுமதி சுமார் 6% அதிகரிக்கும் என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்தார். கர்நாடக முன்னாள் முதல்வர் சதானந்த கவுடாவிடம் சைபர் கிரைம் கும்பல் கைவரிசை காட்டியுள்ளது. தனது வங்கிக் கணக்குகளை ஹேக் செய்து சைபர் கிரைம் கும்பல் 3 லட்சம் ரூபாய் திருடியதாக சதானந்த கவுடா புகார் கொடுத்துள்ளார். உத்தராகண்ட் மாநிலத்தில் இன்று மீண்டும் மேகவெடிப்பு காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவில் 6 வீடுகள் இடிந்து விழுந்தன. இதனால் மாயமான 5 பேரை தேடும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் சிறப்பு தீவிர திருத்தத்தை நடத்த தேர்தல் ஆணையம் முடிவு செய்துள்ளது. இதன் ஒரு பகுதியாக பீகாரை தொடர்ந்து தலைநகர் டெல்லியில் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தப் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக தேர்தல் கமிஷன் அறிவித்துள்ளது. அவிநாசி அடுத்த கருவலூரில் 1800 ஆண்டுகள் பழமையான கருணாகர வெங்கட்ரமண பெருமாள் கோவிலில் மூலவர் மீது சூரிய ஒளி விழுந்தது. சூரிய ஒளியில் தங்க நிறத்தில் ஜொலித்த பெருமாளை கோவிந்தா கோஷமிட்டு பக்தர்கள் வழிபட்டனர். வார இறுதி விடுமுறை நாட்களையொட்டி சென்னை மற்றும் பல்வேறு நகரங்களில் இருந்து பயணிகள் வசதிக்காக நாளை முதல் 2 நாட்கள் 1035 சிறப்பு பஸ்கள் இயக்கப்படும் என அரசு போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. சிதம்பரம் நடராஜர் கோயிலில் பாமக தலைவர் அன்புமணி சாமி தரிசனம் செய்துள்ளார். கோயில் தீட்சிதர்கள் அவருக்கு மரியாதை செய்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியில் உள்ள கும்பகரை அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் டூரிஸ்டுகள் குளிக்க 2வது நாளாக தடை விதிக்கப்பட்டது. இதனால் டூரிஸ்டுகள் ஏமாற்றத்துடன் திரும்பினர். திருச்சி, மணப்பாறை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென இடி மின்னலுடன் மிதமான மழை 1 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்தது. சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. அக்டோபர் 12ஆம் தேதி நடைபெறும் முதுகலை ஆசிரியர் பதவிக்கான தேர்வை தள்ளி வைக்க வேண்டும் என்றும் புதிய பாடத்திட்டம் சேர்க்கப்பட்டுள்ளதால் தேர்வுக்கு தயாராக அவகாசம் வேண்டுமென கோரி சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆசிரியர் தேர்வு வாரியம் பரிசீலித்து முடிவெடுக்க ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. சென்னையில் தொழிலதிபர் மற்றும் நகை வியாபாரிக்கு தொடர்புடைய 5க்கும் மேற்பட்ட இடத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்ததாக வந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் சோதனை நடைபெற்றது. நிலாவில் இருக்கக்கூடிய கேமராவில் சிறந்த கேமரா நம் நாட்டினுடையதுதான். உலகில் 9 இடங்களில் நாம் முதலிடத்தில் இருக்கிறோம். செவ்வாய் கிரகத்துக்கு ராக்கெட் அனுப்புவதில் வெற்றியடைந்த முதல் நாடு இந்தியாதான் என இஸ்ரோ தலைவர் நாராயணன் கூறியுள்ளார். நிலுவையில் உள்ள சம்பளம் இதுவரை வழங்கப்படவில்லை எனவும் அறிவிக்கப்பட்ட சம்பள தொகையை விட குறைத்து வழங்குவதாகவும் கூறி கடலூர் கலெக்டர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சீர்காழி அரசு மருத்துவமனையில் ஊசி போட்ட 27 பெண்களின் உடல்நலம் பாதிப்புக்கு உள்ளான நிலையில் கலெக்டர் ஸ்ரீகாந்த், மாவட்ட நலப்பணிகள் இணை இயக்குநர் டாக்டர் பானுமதி ஆகியோர் மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்டனர். வைகை அணையிலிருந்து 120 நாட்களுக்கு பாசனத்திற்கு நீர் திறக்கப்பட்டுள்ளது. முல்லை பெரியாறு முதல் போக பாசனத்துக்கான தண்ணீரை அமைச்சர் மூர்த்தி திறந்து வைத்தார். மதுரை, சிவகங்கை, திண்டுக்கல் மாவட்டங்களில் 1,05,002 ஏக்கர் நிலங்கள் பாசனம் பெறும் என கூறப்படுகிறது. ஓசூரில் நேற்றிரவு முழுவதும் பெய்த கனமழையால் சாந்தபுரம் ஏரி நிரம்பி வெள்ள நீர் ஆர்ப்பரித்து செல்கிறது. வெள்ள நீரில் தரைப்பாலம் மூழ்கியது. இதனால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஏரியின் குறுக்கே மேம்பாலம் கட்டித்தர பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். பொள்ளாச்சி அடுத்த ஆச்சிப்பட்டி பகுதியில் விபத்தில் சிக்கி சாலையோரம் நின்றிருந்த டேங்கர் லாரி மீது அரசு பஸ் மோதி விபத்துக்குள்ளானதில் நடத்துனர் பாலசுப்ரமணி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் சில பயணிகள் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினர். அமேசான் காடுகள் அழிப்புக்கு எதிராக குரல் எழுப்பிய சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் 2253 பேர் மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளதாக ஆய்வில் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. கரூர் கோவை சாலை தண்ணீர் பந்தல் பகுதியில் திமுக முப்பெரும் விழாவில் இருந்து பொதுமக்களை ஏற்றிச் சென்ற தனியார் பஸ் 2 வீலர் மீது மோதியதில் 7 மாத கர்ப்பிணி ரேணுகா பரிதாபமாக இறந்தார்.
படுகாயமடைந்த அவரது கணவர் நவீன் கரூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஈரோட்டில் கொப்பரை தேங்காய் கொள்முதல் நிலையத்தில் வருமான வரித்துறை சோதனை 2வது நாளாக நடக்கிறது. மும்பையை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் மேரிகோ லிமிடெட் நிறுவனம் பாராசூட் என்ற பெயரில் தேங்காய் எண்ணெய் விற்பனை செய்வது குறிப்பிடத்தக்கது. ரேணிகுண்டா விமான நிலையம் அருகே உள்ள பவர் பேங்க் தயாரிக்கும் தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 80 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் எரிந்து சேதமடைந்தது. உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை. விபத்து குறித்து விசாரிக்கப்படுகிறது. புதுச்சேரியின் சந்தை புதுக்குப்பம் கிராமத்தில் பிரதமர் மோடியின் 75வது பிறந்த நாளையொட்டி வீட்டுக்கு ஒரு பட்டுப்புடவை வழங்கி பாஜகவினர் கொண்டாடினர். முன்னாள் எம்எல்ஏ அருள்முருகன் தலைமையில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பெண்களுக்கு பட்டுப்புடவை மற்றும் லட்டு வழங்கினார். நீலகிரி மாவட்டம் முதுமலை வனப்பகுதியில் தாயை பிரிந்து கடந்த 1 ஆண்டாக தனியாக சுற்றித் திரிந்த குட்டி யானை மீண்டும் சாலையோரம் நடமாடுவதால் வாகன ஓட்டிகள் அச்சத்துடன் செல்கின்றனர். சீர்காழி அரசு மருத்துவமனை அரசு தாய் சேய் நல மையத்தில் நேற்று இரவு வார்டில் சிகிச்சை பெற்ற கர்ப்பிணி மற்றும் குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு மருத்துவர்கள் ஊசி போட்ட பிறகு திடீரென நடுக்கம், காய்ச்சல் ஏற்பட்டதால் பதற்றம் உண்டாகியது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 50 ரூபாய் குறைந்து 1 கிராம் 10,220 ரூபாய்க்கும், சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 1 சவரன் 81,760 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி கிராமுக்கு 1 ரூபாய் குறைந்து 1 கிராம் 141 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. பனை மரத்தினை வேரோடு வெட்டி விற்கவும் செங்கல் சூளைகளுக்கு பயன்படுத்துவதை தடுக்கும் வகையிலும் அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. வெட்டிய ஒரு மரத்திற்கு ஈடாக 10 மரங்களை நட்டு வளர்க்க வேண்டும். தவிர்க்க முடியாத சூழலில் பனை மரத்தை வெட்டுவதற்கு கலெக்டர் அனுமதி பெற வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது. திருவள்ளூர் சிற்றம்பாக்கம் பகுதியில் பெய்த மழையின் காரணமாக 10,000 நெல் மூட்டைகள் நனைந்து சேதமடைந்தன. அறுவடை முடிந்து 1 மாதமாகியும் அரசு நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல் மூட்டைகளை எடுக்கவில்லை என விவசாயிகள் வருத்தம் தெரிவித்தனர். சட்டசபையில் துறை வாரியாக வெளியிட்ட அறிவிப்புகளில் 256 அறிவிப்புகள் செயல்படுத்த சாத்தியக்கூறு இல்லை என்பதால் அவற்றை கைவிட தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. விருதுநகர் சாத்தூர் அருகே பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் 2 தொழிலாளர்கள் பலியான சம்பவத்தில் ஆலையின் உரிமையாளர் உட்பட 3 பேர் மீது 4 பிரிவுகளில் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். பட்டாசு ஆலையின் மேலாளர் கைது செய்யப்பட்ட நிலையில் ஆலை உரிமையாளர் அவரது மகன் தலைமறைவு என்று தகவல் வெளியாகியுள்ளது. காசாவில் இஸ்ரேல் ராணுவம் தரைவழி தாக்குதலை நடத்தி வருகிறது. இந்நிலையில் அப்பாவி பொதுமக்கள் நகரத்தை விட்டு வெளியேற அனுமதிக்கும் வகையில் 48 மணி நேர தற்காலிக போக்குவரத்து பாதை திறக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் உள்ள பென்சில்வேனியாவின் கோடாராஸ் டவுன்ஷிப்பில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் போலீஸ் அதிகாரிகள் 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். மேலும் 2 பேர் காயமடைந்தனர். பிரதமர் மோடிக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்கும் விதமாக துபாயில் உள்ள உலகின் உயரமான கோபுரமான புர்ஜ் கலிஃபா கட்டடத்தில் மோடியின் புகைப்படம் ஒளிரும் வகையில் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. ஆங்கிலத்தில் ஹாப்பி பர்த்டே என்ற வாசகம் இடம்பெற்றிருந்தது. ஜப்பானின் டோக்கியோவில் உலக தடகள சாம்பியன்ஷிப்பில் ஈட்டி எறிதல் ஃபைனல் நடந்தது. நடப்பு சாம்பியன் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா 84.03 மீட்டர் தூரம் எறிந்து 8வது இடம் பிடித்து ஏமாற்றினார். 86.27 மீட்டர் தூரம் எறிந்த இந்தியாவின் சச்சின் 4வது இடம் பெற்றார். ஆசிய கோப்பை தொடரில் பாகிஸ்தான் UAE அணிகள் மோதிய ஆட்டத்தில் பாகிஸ்தான் ஃபீல்டர் எறிந்த பந்து அம்பையர் ருசிராவின் காதில் பட்டு வலியால் துடித்தார். அந்த வீடியோ தற்போது வைரலாகி உள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் ஒற்றையர் பிரிவு 2வது சுற்றில் இந்திய வீராங்கனை சிந்து 21-15, 21-15 என்ற நேர் செட் கணக்கில் தாய்லாந்தின் போர்ன்பாவி சோச்சுவோங்கை வீழ்த்தி காலிறுதிக்கு முன்னேறினார். ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் இந்திய அணியின் கடைசி லீக் போட்டியில் வேகப்பந்து வீச்சாளர் பும்ராவுக்கு ஓய்வு கொடுக்கப்பட உள்ளது. பணிசுமையை குறைக்கும் வகையில் கேப்டன் சூரியகுமார் இம்முடிவு எடுத்துள்ளார். கத்தார் தலைநகர் தோஹாவில் டிசம்பர் மாதம் நடைபெறும் உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடுதல் போட்டிக்கு ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்ற இந்திய வீராங்கனை மனு பாக்கர் தகுதி பெற்றார். இயக்குனர் பிரசாந்த் நீல் இயக்கும் டிராகன் என்ற புதிய படத்தில் ஜூனியர் NTR நடித்து வருகிறார். முழு ஆக்ஷன் படமான இந்த படத்தில் நடிப்பதற்காக ஜூனியர் NTR கடுமையாக உடற்பயிற்சி செய்து 7 வாரங்களில் 9.5 கிலோ உடல் எடையை குறைத்து ஸ்லிம் ஆகியுள்ளார். பாடகர் மனோவின் மகன் துருவ் வட்டக்கானல் படத்தில் ஹீரோவாக நடிக்கிறார். பிதாக் புகழேந்தி இயக்குகிறார். இப்பட விழாவில் பேசிய மனோ, என் மகனுக்கு சினிமாவில் ஹீரோவாக நடிக்க ஆர்வம் ஏற்பட இதில் நடித்துள்ளார். என்னால் படம் தயாரிக்க முடியாது, நண்பர்கள் உதவுகிறேன் என்றனர். ஆனால் நட்பு முறிந்துவிடும். MSV துவங்கி SPB வரை படம் தயாரித்து கஷ்டப்பட்டதை பார்த்திருக்கிறேன். குறிப்பாக அண்ணன் SPB படம் தயாரிக்க வாங்கிய கடனுக்கு பாட்டு பாடி இசை நிகழ்ச்சி நடத்தி வட்டி கட்டினார்.
ஆகவே பாடுவதை மட்டும் தொழிலாக வைத்துள்ளேன் என்றார். நாக் அஸ்வின் இயக்கத்தில் பிரபாஸ், தீபிகா படுகோனே, அமிதாப், கமல் நடித்த கல்கி 2898 AD படம் 1000 கோடிக்கு மேல் வசூலித்தது. இதன் 2ஆம் பாகத்திற்கான பணிகள் நடந்து வரும் சூழலில் அதில் தீபிகா படுகோனே நடிக்க மாட்டார் என தயாரிப்பு நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. 2023 தரணி ராஜேந்திரன் இயக்கத்தில் பாண்டிய மன்னர்கள் காலத்து கதையில் புது முகங்கள் நடித்து குறைந்த பட்ஜெட்டில் வந்து வரவேற்பை பெற்ற சரித்திர படம் யாத்திசை. இந்த இயக்குனர் அடுத்து ரவி மோகனை வைத்து ஒரு படத்தை இயக்க பேச்சுவார்த்தை நடக்கிறது. அநேகமாக இதை ரவியே தயாரிப்பார் என தெரிகிறது. பிரதமரின் 75வது பிறந்த நாளை முன்னிட்டு அவருக்கு புகழாரம் சூட்டும் வகையில் இசையமைப்பாளரும் நடிகருமான ஜி.வி. பிரகாஷ்குமார் பிரதமருக்கு ஏழை தாயின் மகன் என்ற பாடலை வெளியிட்டுள்ளார். பிரதமருக்கான அன்பு பரிசை இசை வடிவத்தில் கொடுப்பதில் பெருமையடைவதாக ஜி.வி. பிரகாஷ்குமார் தெரிவித்துள்ளார். இந்தியில் ரித்திக் ரோஷன் நடிப்பு, அவரது தந்தை ராகேஷ் ரோஷன் இயக்கத்தில் வந்த சூப்பர் ஹீரோ படமான கிரிஷ் இதுவரை 3 பாகங்களாக வந்து வெற்றி பெற்றது. தற்போது கிரிஷ் 4 இவர்கள் கூட்டணியில் தயாராகிறது. இதில் ஒரு நாயகியாக பிரியங்கா சோப்ரா தொடர இப்போது இன்னொரு நாயகியாக ராஷ்மிகா நடிக்கிறாராம். தனுஷ் இயக்கம் நடிப்பில் உருவாகியுள்ள படம் இட்லி கடை. நித்யா மேனன், ராஜ்கிரண், சத்யராஜ் உள்ளிட்டோர் நடித்துள்ளனர். சமீபத்தில் பாடல் வெளியீட்டு விழா நடந்த நிலையில் வரும் செப்டம்பர் 20 கோவையில் ஒரு மாலில் வைத்து ட்ரெய்லரை வெளியிடுகின்றனர். அக்டோபர் 1 படம் தமிழ், தெலுங்கில் ரிலீஸ் ஆகிறது. அஜித் மீது எனக்கு பயங்கர கிரஷ். கடைசி நாள் ஷூட்டிங்கின் போது அவர் என்னிடம் வந்து, நீ என் தங்கச்சி மாதிரி, உனக்காக நான் எப்போதும் இருப்பேன் என்று அவர் கூறியதும் என் மனசே உடைஞ்சிருச்சு என நேசம், உல்லாசம் ஆகிய 2 படங்களில் அஜித்துடன் நடித்த பிரபல நடிகை மகேஸ்வரி மனம் திறந்து பேசிய வீடியோ சோசியல் மீடியாவில் வைரலாகி வருகிறது. உத்தரப்பிரதேசத்தில் நடிகை திஷா பதானி வீட்டில் துப்பாக்கிச் சூடு நடத்திய குற்றவாளிகள் 2 பேரை போலீசார் என்கவுண்டரில் சுட்டுக் கொன்றனர். கொல்லப்பட்டவர்கள் ரவீந்திரா மற்றும் அருண் என்று போலீசாரால் அடையாளம் காணப்பட்டுள்ளது.